எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் கொண்டக்கடலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலைய 1 டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, அது கூட நம்ம ஒரு 1/4 கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு அரிசி, இட்லி அரிசி அல்லது பச்சரிசி 2ல எது வேணா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 3 மிளகாய் வத்தல், கொஞ்சமா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து, இது எல்லாத்தையும் நல்லா நமக்கு கழுவிட்டு, இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். 8 மணி நேரம் கழித்து நம்ம இதை உடனே அரைச்சி நம்ம தோசையை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் காலையில் ஒரு 6 மணி கிட்டக்க வச்சேன். இப்போ எனக்கு வந்து டைம் வந்து 8 மணி ஆகுது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலைலாம் நல்லா இதாகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். எனக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் 8 மணி மாதிரியே தெரில. இப்போ தான் எனக்கு சூரியனே உதிச்சிருக்குங்க. அவ்வளோ கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது. கல் வந்து நல்லா காய வச்சாச்சு. பாருங்கள், மாவு வந்து நல்லா திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். கொண்டக்கடலை வந்து வாய்வு, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா வாய்வு பிடிக்காது சில பேர்த்துக்கு. இப்போ கல் காஞ்சதும் நல்லா தோசையை வந்து இது பண்ணி ஊற்றிட்டு, நல்லெண்ணெயோ எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவோமோ அதை இது பண்ணி, தோசை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான கொண்டக்கடலை தோசை வந்து உடனடியாக தயாராகிருங்க. எனக்கு வந்து தோசை வந்து நல்லா முருகலாக வந்திருந்தது. அது கூட நம்ம வெங்காய சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான தோசையை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தோசை வந்து கலர் இந்த கலரில் தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா கருப்பு கொண்டக்கடலை அப்படின்னால அதோட கலர் தான் வரும். அரிசி வந்து கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால கொண்டக்கடலையோட ப்ரிப்போர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.